கர்த்தருடைய வேத வசனத்துக்கு போகலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்படி கேட்கலாம். The book of Isaiah chapter 40, 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், கர்த்தருடைய வாக்கு உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை. இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருவதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை, அதாவது the glory of the Lord shall be revealed, வெளிப்படும், வெளியரங்கமாகும். அப்போது கர்த்தருடைய மகிமை என்றால் என்ன? பொதுவாக பைபிளில் the glory of God, glory, இங்கிலீஷில் க்ளோரின்னு சொல்கிறோம், தமிழில் மகிமைன்னு சொல்கிறோம். ஒரு அற்புதம் நடந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அற்புதத்தினால் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எங்கே இருக்குது பைபிளில்? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த தண்ணீரை ரசமாக இயேசு மாற்றின போது இவ்விதமாக இயேசு கலிலேயாவில் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை செய்து நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு அற்புதம் நடந்தாலும் அந்த அற்புதம் நடக்கும்போது அங்கு மகிமை, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. சரி, இப்போது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்கன தகன பலி மற்ற பலிகளெல்லாம் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. சரியா? பைபிளில் இருக்கா? 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் முதல் வசனத்திலிருந்து 1 வாசிக்கும்போது அந்த 1ஆம் வசனத்தின் கீழே பாருங்கள், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தெய்வ பிள்ளைகளை, நம்ம கர்த்தருக்குள்ளே வளரணும்னா வசனத்தில் வளரணும், கிருபையில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும். சிலர் பாருங்கள், மற்றவங்க பிரசங்கத்தை கேட்கவே மாட்டாங்க, அவங்க மட்டும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்குறேன். சிலர் மற்றவங்க ஆராதிக்கும் போது ஒர்ஷிப் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க ஆராதிக்கும் போது பயங்கரமாக ஆராதிப்பாங்க. எல்லாரையும் கையை உயர்த்தி பாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒர்ஷிப் பண்ணும்போது மற்றவங்களாம் செய்யணும், ஆனால் மற்றவங்க ஒர்ஷிப் பண்ண அவங்க ஆராதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று நான் சொல்லட்டா, நீங்கள் இந்த வாழ்நாளெல்லாம் நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டு வாழ்கிறீங்களோ அத்தனை ஆண்டும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு ஆவலோடு இருக்கணும். ஆமாம், யாரை கொண்டு வேணுமானால் கர்த்தர் பேசுவார். சிலர் ஜெபம் நடத்த ரொம்ப ஆர்வமாக வருவாங்க, ஆனால் இன்னொருத்தர் ஜெபம் நடத்தும்போது அங்கே எங்கேயா அப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுவது அல்ல. அப்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். யாராவது ஒருத்தர் பிரசங்கிக்கிறார்னா உடனே அங்கே நின்று அந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு முறை நானும் சாம் ஜெபத்திர அண்ணன் அந்த ஆந்திரா பக்கத்தில் அந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு, எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப வருஷம் ஆகிட்டு, அப்படியே காரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு சின்ன சுவிசேஷ கூட்டம், கிராம ஊழியம், ஒரு மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாம் ஜெபத்திர அண்ணன் சொன்னாங்க, அந்த காரை நிறுத்தப்பான்னு. நிறுத்திட்டு அவர் என்ன பேசுகிறாரு கேட்கலாம், என்ன சத்தியம் சொல்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் ஒருத்தர் சந்திக்கும்போது, நீ கடைசியாக என்ன பிரசங்கம் பண்ண, என்ன செய்தியை கொடுத்த, அந்த செய்தியில் என்ன பேசின, என்ன தாட்ஸு, என்ன ரெவலேஷனு அப்படின்னு கேட்பேன். என்கிட்ட மாத்திரம் இல்லை, எல்லார்ட்டையுமே கேட்பாங்க.
இப்படி நமக்கு முன்பாக ஓடின தேவ மனிதர்களுடைய வெற்றியின் ரகசியம் இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பிரகாசிக்கிற உங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படணும். இல்லை பிரதர் வேலை கிடைக்கணும், இல்லை பிரதர் கல்யாணம் பண்ணணும், இல்லை பிரதர் வீடு கட்டணும், இல்லை பிரதர் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், அந்த கல்யாணம் பண்ண கடன் அடைச்சிட்டேன்னா நிம்மதியாக இருந்துருவேன். நான் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அதோடு நான் கண்ணை மூடிடுவேன். அப்படியே நீங்கள் எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இதுக்காக இயேசுவை தேட வேண்டிய அவசியமில்லை. இதுக்காக இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உலகத்துக்கு அடுத்த, அதான் பைபிளில் ஒரு வசனம், இம்மைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவன் ஒருத்தனும் கிடையாதான், ஒருத்தனும் கிடையாது. எத்தனை முறை நான் இந்த வசனத்தை சொல்லுவேன் இல்லை? கல்யாணத்துக்காக, வீடுக்காக, பரீட்சைக்காக, எக்ஸாமுக்காக என்ன அது எப்படின்னா, அப்போ அதுக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டீங்களா? ஏன் ஜெபிக்க மாட்டோம்? டெய்லி தான் ஜெபம் பண்ணுறோமே. அது இந்த பூமியில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் நமக்கு செய்கிற காரியம். ஆனால் உங்களிலிருந்து ஒரு மகிமை வெளியரங்கமாகணும், உங்களிலிருந்து ஒரு மகிமை வெளியரங்கமாகணும். ஆமென். உங்களிலிருந்து ஒரு மகிமை வெளியரங்கமாகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நான் குயிக்காக ஒரே ஒரு பாயிண்ட் பேசுகிறேன், நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம பேசுகிறத நான் ஒரு சில ஆயிரங்களுக்கு பேசுகிறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் அந்த செய்தியை பேசுங்க. பேச 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 கர்த்தருடைய பிள்ளைகள் அது அப்படியே பற்றி பரவணும். ஆமென். ரைட், வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம். ஆமென். அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஆமென் கர்த்தர் சில எண்ணங்களை போட்டார், தேவ மகிமை குறித்த காரியங்களை. உடனே பைபிளை புரட்டி நான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும், எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். போதும். 13ஆம் வசனத்தை படிங்க, நீங்கள் சத்தமாக படிங்க. 13 படிங்க. எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை. இன்றைக்கி தான் செய்தி. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற மகிமை. எகிப்திலே மகிமை. பொதுவாக எகிப்துனா பாடு, துன்பம், உபத்திரவம், அடிமைத்தனம், அதுதான் எகிப்துனா. ஆனால் அந்த எகிப்திலையும் ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த முடியும். ஆமாம், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு மன கஷ்டம். இப்போ சமீபத்தில் எனக்கு வரக்கூடிய ப்ரேயர் பாயிண்ட்ஸில் என்னென்னு கேட்டால், ஒய்ஃப் இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாங்க, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, மன உளைச்சலில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு புரியும்னா, அந்தந்த பாதையில் வரவங்க தான் புரியும். சில வீடுகளில் மரணங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருப்பாங்கன்னா 85 வயசு காரியத்தில் மறிச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த இளம் வயது மரணங்கள் இருக்குல்ல, அவங்க வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும், அவங்க வாழ்க்கையை பாதிக்கும். அப்போது அப்படி ஒருத்தர் பாதிப்பில் இருக்கிறாருங்கிற உணர்வே இல்லாமல் கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? மன உளைச்சலை குறித்து நான் அதிகமாக, மன உளைச்சல், மன வேதனை, மன அழுத்தம், மன சோர்வு, இதை குறித்து நான் யோசித்து கொண்டே வருகிறேன். அடிக்கடி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், இதற்காக ஒரு மீட்டிங்கை நம்ம நடத்தணும். மூத்த தேவ ஊழியர்களோடு இதை குறித்து நான் பேசும்போது, கட்டாயம் நீ அந்த கூட்டத்தை நடத்துன்னு சொல்லி அவங்களும் உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, எகிப்தில் அவர் சொல்லுகிறாரு, எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை. எகிப்தில் மகிமையா? எகிப்தினாலே பாடுதானே, எகிப்து தானே அடிமைத்தனம் தானே, எகிப்தினாலே வேதனை தானே, எகிப்தினால சஞ்சலம் தானே,
எகிப்தினால பின்தொடர்கிற கிரியை தானே. எகிப்தினால இன்னும் எப்படியே சொல்லிகிட்டே போகலாம் எகிப்தை பற்றி, சரியா? ஆனால் அந்த எகிப்தில் ஒரு மனிதன் சொல்லுகிறார், எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை. பிரியமானவர்களே, எகிப்தின் மகிமை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பைபிளில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பி 11ஆம் அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 11, எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் 2 காரியம் இருக்கு. ஒன்று அநித்தியமான பாவ சந்தோஷம், அடுத்தது எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம். நல்லா கவனிக்கணும், எழுதிக்கோங்க. எகிப்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாவ சந்தோஷம். எகிப்தில் ஏற்கனவே அடிமைத்தானே, அதெல்லாம் நம்ம அந்த ஸ்டோரிஸ்லாம் தெரியும். ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் மோசஸை பற்றி எழுதும்போது எகிப்தில் இருக்கிற பாவ சந்தோஷம், 2வது எகிப்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பொக்கிஷங்கள். ஆனால் இப்போ யோசேப்பு சொல்கிறாரு, அந்த பாவ சந்தோஷத்தை நான் பற்றி பேசவில்லை, எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்னை எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அப்படி என்ன எகிப்தின் மகிமை? யோசேப்புக்கு எகிப்தில் அப்படி என்ன ஒரு மகிமை? ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளை 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வேகமாய் பார்க்கும்போது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனா எகிப்தியனாகிய எஜமான் வீட்டில் இருந்தான். 3ஆம் வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் பார்க்கிறான். 4ஆம் வசனம், யோசேப்புக்கு தயவு கிடைக்குது, அவனை தனக்கு ஊழியக்காரனாய் மாறுகிறான், வீட்டுக்கு விசாரணைக்காரனா மாறுகிறான், தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, எகிப்தில் இருக்கிற மகிமை. ஆமென். நான் ஒரு எகிப்தில் சிக்கி கொண்டேன். எகிப்தில் இவராகவே எகிப்துக்கு போல, நல்லா புரிஞ்சுக்கணும். நாம போய் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு, சரியா, ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்தீரே, என் கூட இருங்கன்னா யாரா போக சொன்னான்னு கேட்பார். நானா உன்னை எகிப்துக்கு அனுமதித்தேன் கேட்பார். ஆமென். ஆனால் இங்கே பாருங்க, இவன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். விற்கப்பட்டான். எகிப்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தமில்லாத ஒரு தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த போத்திபாரின் வீட்டில், அந்த எஜமானுடைய வீட்டில் அவன் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறதை, இவன் என்னென்ன பண்ணுறானோ அந்த காரியம்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகுது எகிப்தில். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், ஐயா நான் ஒரு அந்நிய சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் போராட்டமான ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் பிரச்சனையான ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள், போன வாரத்தில் ஒரு தாய் மகள் என்கிட்ட வந்தாங்க. இயேசுவை அறியாத குடும்பம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை அறியாத குடும்பம். கடந்த லாக்டவுனில் தான் ஒரு பக்கம் நம்ம மோகன்சி அண்ணனுடைய செய்தியும், அனுதினமும் மாலையிலையும் இரவு நம்முடைய இரவு ஜபமும் ஜூம் மீட்டிங்லேயும் இந்த சகோதரி கனெக்ட் பண்ணி, சரியா, ஒரு இயேசுவை அறியாத குடும்பம், அவங்க கல்யாணம் பண்ணி போனதும் இயேசு அறியாத குடும்பம், தமிழ்நாடு அல்ல கேரளா மாநிலத்துக்குள்ளே போய் அந்த இடத்துல நெருக்கமான சூழ்நிலையில் தாயார் பாத்திரம் விலைக்கு
இந்த பிள்ளைகளை படிக்க வச்ச தாய் சென்னை பெரம்பூரில். ஆனால் இந்த மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷனில் இருக்கும்போது அது ஒரு எகிப்து அவளுக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கிறா, யூடியூப்பில் தற்செயலாக கிறிஸ்டி மெசேஜையும் என்னுடைய செய்தியும் நம்முடைய ஜபங்களையும் அண்ணன் மோகன்சியுடைய ஜபங்களையும் கேட்டு 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 தனக்குத்தானே ஒரு பலனை பெற்றுக்கொண்டாள். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்துட்டா, அபிஷேகம் பெற்றுட்டா. ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை தருவீரானால் என் குடும்பத்தை நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆச்சரியமாக, அதாவது அவள் சென்னையில் உள்ள ஒரு சகோதரிக்கு கேரளாவில் பாலக்காட்டில் அவளுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துட்டார். அப்போது அந்த வேலையை கர்த்தர் கொடுத்து அவளை உயர்த்தினோடனே அவளுடைய கணவனுடைய இருதயம் கர்த்தர் பக்கமாக திரும்பிட்டு. ஏன்னா அவள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய என்ன ஒரு பேட் சிச்சுவேஷன், மோசமான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு அந்நிய பாளையத்துக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன், அந்நிய சூழ்நிலையில் போய் சிக்கிக்கிட்டேன், சரியா நானாகவே போல இந்த சூழ்நிலைக்கு வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னன்னா, யோசேப்பை நீங்கள் பாருங்கள். அதாவது எகிப்தில் எனக்கு உண்டான மகிமை ஒன்று, போர்த்திபார் வீட்டில் வசனம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு தயவு கிடைத்தது, ஊழியனானான், வீடு முழுவதுக்கு விசாரணைக்காரனானான், வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில், முழு வீட்டு காரியத்தையும் அவன்கிட்ட அந்த எஜமான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். இது மாத்திரமா? வேதத்தை திருப்புங்க வேகமாக, 41ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41 39ஆம் வசனத்திலிருந்து குயிக்கா 39லிருந்து. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொன்னும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. எகிப்து அடிமைத்தனம்தான், உண்மைதான். பாவ சந்தோஷம்தான், உண்மைதான். உலகத்துக்கு அடுத்த பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது. ஆனால் இந்த மனிதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். வசனம் சொல்லுகிறது, பார்வோன் என்ன செய்கிறான், யோசேப்பை அரண்மனைக்கு அதிகாரி. வேதம் சொல்லுகிறது, உன் வாக்கின்படி ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடக்கணும், நீ பெரியவனாக இருப்பாய். யோசேப்பை பார்த்து, எகிப்து தேசம் முழுவதற்கு நீதான்ப்பா, நீ சீஃப் ஆஃபீஸராக இருப்ப, என் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி நான் உனக்கு கொடுக்குறேன். அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி பொன் சரப்பணியை கழுத்தில் தரித்தான். வசனம் 43 நான் பாருங்க. 43 தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றிட்டான். அடுத்த வசனம், பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். அசைக்க கூடவே கூடாது என்று சொன்னான். 45ஆம் வசனம், மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னியா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அடுத்தது, யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்பப்பட்டான். 47ஆம் வசனத்தில், யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அவனுக்கு 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். யோசித்து பாருங்க, ஒரு விற்கப்பட்ட ஒரு மனுஷன், குழியில் தூக்கி எறியப்பட்ட ஒரு மனுஷன், உங்கள் மகன் இறந்துட்டாரு, அவனுடைய துணியை பாருங்கன்னு சொல்லி பிரதர்ஸ்னால வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தகப்பனையும் வஞ்சித்தாங்க. ஆனால் எகிப்தினுடைய மகிமை, எனக்கு உண்டான எகிப்தின் மகிமை, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை தலைகீழாக மாற்ற முடியும். ஆமென். இதுதான் தேவனுடைய மகிமை. இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன், இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டேன், அல்லது இந்த தேசத்தில் தெரியாமல் நான் வேலைக்கு வந்துட்டேன், ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டு வந்துட்டேன், என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய டாக்குமெண்ட்லாம், என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் அந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, இல்லை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று குழம்பி போன சூழ்நிலை இருக்கிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆவியானவருடைய ஏவுதலோடு நான் இந்த செய்தியை நான் பேசி முடிக்கிறேன். முடிக்கும்போது ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு யோசேப்பு, குழியில் வீசப்பட்ட யோசேப்பு, சில வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்ட யோசேப்பு, என இப்படிப்பட்ட ஒரு யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு, மகிமை வெளிப்பட்டதுக்கு என்னப்பா காரணம்? அதுதான் ரொம்ப முக்கியம் காரணம். இப்போ இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த பாதையில் நான் உங்களை நடத்தலைன்னு வைங்களேன், கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பார். வாசிங்க 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 41:38 ஆதியாகமம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமென். அந்நிய தேசத்தில், எகிப்தில் இந்த தேவ மனிதனுக்கு உண்டான மகிமையினுடைய ஒரே ஒரு சீக்ரெட் என்னது? வசனம், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருத்தர் இல்லை. இப்போ நீங்கள் தேவ ஆவியை பெற்றிருக்கீங்க, நான் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நான் கூட அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை பேசுவேன் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களிலிருந்து வெளிப்பட்ட மகிமை என்ன? என்னிலிருந்து வெளிப்பட்ட மகிமை என்ன? கேள்வி எழும்புதா? இந்த மகிமை அவனுக்கு நேற்று இன்னைக்கு 30 வயசு. ஆனால் அவர் சொப்பனம் காணும்போது அவருக்கு என்ன வயசு? 37ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்தில் அவன் 17 வயது உடையவனாக இருக்கும்போது, 2ஆம் வசனம், யாக்கோபுடைய சந்ததியில் யோசேப்பு, 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யாக்கோபு சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த 17 வயதில் தான் அவர் சொப்பனம் காண்பார். நல்லா கவனிக்கணும், 17 வயதில் சொப்பனம் காண்பார். சரியா? அப்போ அந்த சொப்பனம் காண்கின்ற கிருபை அவர் மேலே இருந்தது. ஆனால் அவர் லைஃப் வந்து ஒரு மிசரபிளான லைஃப். உங்கள் லைஃப் ஸ்டோரியெல்லாம் சொல்லுங்கன்னா, என் லைஃபே ரொம்ப ட்ராஜடி, ரொம்ப போராட்டம், வாழ்க்கை என்ற போராட்டம் வந்து என்ன சந்தோஷமான நாட்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இதே யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் கடந்த போது பைபிளில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பைபிளை திருப்பி வந்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான் 40ஆம் அதிகாரத்தில். இந்த பானபத்திரக்காரன் அவங்கெல்லாம் ஜெயிலில் கிடப்பாங்க, அவங்களுக்கு சொப்பனம் காணும்போது சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவார். இதை நான் எப்படி பார்க்குறேன், 17 வயசில் சொப்பனக்காரன். சொல்லப்போனால் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை 37:19 பாருங்கள், ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இதோ யார் வரா? சொப்பனம் பார்க்குறேன் வரான்னு கேலி பண்ணிட்டு கிடந்தாங்க. ஒரு காலத்தில் சொப்பனம் பார்த்தவன், தேவனுடைய பிள்ளைகளே, 40ஆம் அதிகாரத்தில் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறான். அதாவது மெச்சூரிட்டியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும், என்கிட்ட இருக்கான்னு நான் பார்க்கணும். இல்லை பிரதர், அதே மாதிரி தான் ஜெபம் பண்ணுவேன், அதே மாதிரி சர்ச்சுக்கு போவேன்,
அதே மாதிரி 3வது வரிசையில் இருப்பேன், அதே மாதிரி கை தட்டுவேன், அதே மாதிரி பாட்டு படிப்பேன், அதே மாதிரி காணிக்கை கொடுப்பேன், அப்படியே வந்துடுவேன். அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு தவிர there is no development in my spirituality. எதுக்கு நான் டெவலப் ஆகணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ உங்கள் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தினுடைய ரீசன் என்னையா? ஏதோ அங்கே யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுவார், என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்டா, அதுக்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணாராமா? 144 கோடி மக்கள் உட்கார்ந்துக்க வீட்டுக்குள்ளே ஏர் கண்டிஷன் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு கேட்குற பெரிய ஐயா உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். எத்தனை வருஷமா நீங்கள் செய்திகளை கேட்டு 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 இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. மனசாட்சி இருந்தால் பதில் சொல்லுங்க. சரியா? நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் எத்தனை? உங்கள் நிமித்தம் எத்தனை ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கு? இல்லை ஒரு வாரம் என் மகா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு வாரம் என் மகன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு மாதம் நான் ஃபாரினில் போய் உட்காந்துட்டு வந்தேன், இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், இப்போ உங்கள் செய்தி கேட்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா இருக்குன்னு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு இது என்ன ஹோட்டலா, சாப்பாடா? நல்லா இருக்குது. ஆமாம். எதற்காக ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார்? எதுக்காக ஜீவனை கொடுக்கிறார் ஆண்டவர்? அந்நிய தேசம், எகிப்து தேசம், ஆனால் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அந்நிய ஜெயிலில் கிடக்கிறான், கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. காரணம் என்னன்னா, உள்ள த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய வல்லமை அதுதான். சும்மா அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி சத்தம் போட்டு கீழே விழுறது மேலே விழுறது, உனக்கு ப்ராஸ்பெரிட்டி வரும், நீ கார் வாங்க, பஸ் வாங்குவேன். யாராவது பஸ் வாங்குவேன்னு சொல்ல மாட்டேன்றான். பஸ் கம்பெனி வச்சுக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நீ ஒரு பஸ் வாங்குவாய். அப்படியா பிரதர்? ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை ட்ரெயின் வாங்குவாய்ன்னு யாராவது சொல்கிறாங்களா? அதுவும் சொல்கிறது கிடையாது. அப்போ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அதாவது அவர் சொல்கிறாரு 45ஆம் அதிகாரத்தில், சொல்லி நான் முடிக்கிறேன். 45ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை. அண்டர்லைன் த பாயிண்ட். எகிப்து தான், அது பாவம் நிறைந்த பூமி தான், அது சாபம் நிறைந்த இடம் தான், அது அடிமைத்தனம் தான், அது பார்வோனினுடைய கடினமான இருதயம்தான். ஆனால் அந்த மக்கள் மத்தியில் என் தேவன் என்னை மகிமையால் நிரப்பியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு யோசேப்பின் ஆசீர்வாதம் வேணும்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஜெயிலாக இருந்தாலும் சரி தம்பி, குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சரிதான் ஐயா, அபிஷேகத்தை மட்டும் நீ சார்ந்து கொள்ளு, அபிஷேகத்தில் மாத்திரம் நம்பு, ஆவியில் நிரம்பு. கையெடுத்து கும்பிடுறேன். சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பெறாமல் அந்நிய பாஷையில் ஜெபிக்காமல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, பாட்டி அம்மா ஆசீர்வதிங்க, பேத்தியை ஆசீர்வதிங்க, பேரனை ஆசீர்வதிங்க, காய்ச்சல் ஆண்டவரை அவரை பலப்படுத்துங்க, இப்படி ஜெபம் பண்ணிட்டோம், சாப்பாடு போடு, அப்படி போகாதீங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே வரணும், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். பைபிளில் இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தேவ ஆவி இருந்தால் தான், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை 1000ல் ஒருவனாக மாறுவீங்க. புரியுதா? இல்லைன்னா ஆளோட ஆளாக மாறுவீங்க, அவ்வளோதான். ஆளோட ஆளாக மாறுவீங்க. பாருங்க, இந்த எகிப்தில் கர்த்தர் இவரை உயர்த்தினது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் 41ஆம் அதிகாரம் 39லேருந்து 46 வரைக்கும் அந்த எகிப்தின் மகிமையை பாருங்கள், அவருக்கு கிடைச்ச மகிமையை. அப்போ நீங்கள் இப்போ எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை நான் அனல் மூட்டுவேன்ப்பா. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவரே எகிப்தில் எனக்கு உண்டாயிருந்த சகல மகிமை, அப்பா மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் காணும் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு நான் யோசேப்புக்கு எகிப்தில் உண்டான மகிமை குறித்து பேசினேனப்பா. அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் வருவதற்கு அந்த சீக்ரெட் ஆண்டவர், அந்த கர்த்தாவே யோசேப்புக்குள்ளே ஊற்றப்பட்ட தேவ ஆவி என்று ஆண்டவர் பார்வோனே சாட்சி சொல்கிறானப்பா. அந்த ஆவியை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நான் அனல் மூட்டுகிறேன். அந்த ஆவியை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள அனல் மூட்டுகிறேன். ஷபாலாபா கபா ஷந்தாராபா கபா தராபா ஹபாலா ஹபாரா மகாதாலாபா ஹபாராபா கபா தராபா. வாயை திறந்து கேளுங்க. ஆவியானவர் என்னை நிரப்புங்கப்பா,
அபிஷேகத்தின் மேலே எனக்கு தாகமே இல்லைப்பா. ஏன்னா என் பிள்ளைகள்லாம் செட்டில் பண்ணிட்டேன், எல்லாரையும் பிஸ்னஸ்லாம் செட்டில் பண்ணிட்டேன், வீடெல்லாம் கட்டிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். இனி எதுக்கு அபிஷேகம்? ஐயா, அந்த அபிஷேகம் தாயா நுகத்தை முறிக்கும், அபிஷேகம் தாயா உன்னை பூரணப்படுத்தும், அபிஷேகம் தாயா உன்னை வாழ வைக்கும். ஷகபா லீமா ஹபா லஹா தலாபா ஹல லூஹு லஹா தலாபா ஹபா தலாஹபா. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால எகிப்தில் உண்டான அந்த தேவ மகிமையை கர்த்தாவே எனக்குள்ளே தாரும். எவ்வளோ நெருக்கமான பாதை நாங்கள் போனாலோ எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுவதற்கு எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்களை ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸாக அல்ல, சண்டே கிறிஸ்டியன்ஸாக அல்ல, ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸாக அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும், உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பலப்படுத்தும், கர்த்தர் ஆசீர்வதியும். சகல நோய்கள் குணமாகுவதாக, பயங்கள் நீங்குவதாக, மன அழுத்தங்கள் விலகுவதாக, தேவ சமாதானம் பெருகுவதாக. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்கள்ல நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற தேவ பிள்ளைய எழும்பி வெளியே வா கர்த்தருக்காக. ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு வாசலை திறந்து தாரும். நான் ஒரு பார்ட் டைமாக போய் எங்கேயாவது ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யட்டும், அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் போய் ஒரு ஜப அறைகளில் ஜபம் பண்ணட்டும். இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜபத்தை கேட்ட கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய உணவை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கட்டும். பூரண பலனால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதோடு கூட ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பலன். ஆமென். உங்களால் எங்களுக்கு பலன். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நம்ம ஒருத்தரை பலப்படுத்திக்கிட்டே போகிறோம். இன்னும் பெரிய ஏராளமான மக்கள் சந்திக்கப்படணும். அதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும்னு உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென்.